புதனை ஆதிபத்தியமாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இப்பொழுது இந்த ராசியில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்களை கொண்டது கன்னியா ராசி. இந்த ராசியில் ஜன்மகுருவாக இருந்தாலும் அவர் 5, 7, 9ஆம் இடத்தை பூர்ணமாக பார்க்கப்படுகின்றது. 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிக உன்னதமான சிறப்பான செயலாகும். இந்த குரு பகவான் இந்த 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்தாலும் இந்த ராசிக்காரருக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது இவர்களுக்கு சில இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனை என்னதான் குரு பார்வை இருந்தாலும் இந்த ஜென்ம குருவானவர் சிறைவாசத்தை கொடுக்கும். இதயத்தில் உறவுகளிடம் இன்னலில் பிரித்து தள்ளிவிடும். உடன் பிறந்தோர் ஒதுங்கி இருப்பர். உறவுகள் ஓரங்கட்டும். மனைவி மக்களிடம் மனஸ்தாபம் ஏற்படும். பெண்களால் பெருத்த அவமானம் ஆண்களுக்கு ஏற்படும். ஆண்களால் பெண்களுக்கு பெருத்த அவமானம் ஏற்படும். வீட்டில் இருக்கும்போது வினை தானே தேடி வரும். வெளியில் சென்றால் அங்கும் 2 கொடுமைகள் காத்து இருக்கும். நண்பர்களின் நய வஞ்சகத்தினால் துயரங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்காது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் விலகின தனம் பலவித இடைஞ்சல்களை உடல் ரீதியாக அனுபவிப்பதற்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மேலும் சில சிறப்பான செயல் என்னவென்றால் 5ஆம் இடத்தை குரு பார்வைப்படுவதால் நல்ல புத்திசாலித்தனமும் நல்ல ஆபரண சேர்க்கையும் நல்ல மன கஷ்டத்தின் விடுதலையும் உயர்வான புகழும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 5ஆம் இடத்தினை குரு கிரகம் பார்ப்பதால் சந்தான பாக்கியத்தையும் நல்ல சந்ததியும் நல்ல உயர்வான மந்திர உபதேசம் பெரும் தன்மையும் இந்த குரு பகவான் அருள் பாலிக்கின்றார். 7ஆம் இடத்தினை 7ஆம் பார்வையாக பார்க்கப்படுவதால் பூரண திருப்தியும், கல்யாணத்தில் குரு பார்வைப்படுவதால் திருமணத்தில் பூரண திருப்தியும், சிற்றும்பத்தில் பூரண திருப்தியும், வழக்குகளில் வெற்றியும், சுற்றுத்திறன் ஒற்றுமையாக இருக்கும் தன்மையையும், மேலும் விவாகம் நடைபெறுவதற்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலையும் பூர்ணமாக இந்த குரு பகவான் அருள் பாலிக்கின்றார். 9ஆம் இடத்தை குரு பார்வைப்படுவதால் நல்ல பாக்கியத்தை அடையும் தன்மையையும், நல்ல உயர்வான ஒரு எல்லா காரியத்திலையும் எல்லா செயல்களிலும் உள்ள பாக்கியத்தை அடைவதற்கும் இந்த பகவான் அருள் பாலிக்கின்றார். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சரியான செயலல்ல. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் 12ஆம் இடத்தில் உள்ள ராகுவை திருப்தி செய்வதற்கு துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். அதேபோல் இந்த ராசிக்காரர்களுக்கு 12இல் ராகு இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சனி என்ற கிரகம் பலவித நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சனியினால் பலவித உயர்வான செயல்களை செய்து கொண்டு வெற்றியும் பெறலாம் என்பதை எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்றால் பச்சை, நீலம், வெள்ளை என்று சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்ட எண்கள் என்று சொன்னால் 5, 6, 8 என்று சொல்லலாம். அதிர்ஷ்ட நவரத்னம் என்று சொன்னால் பச்சை, நீலம், வெள்ளி அணியலாம். அதிர்ஷ்ட திசை என்று சொன்னால் தென்கிழக்கு, மேற்கு, வடமேற்கு என்று சொல்லக்கூடியது மிக சிறப்பான எண்ணத்தை உண்டாக்குகின்றது. இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் பூர்ணமாக செய்யப்பட வேண்டும். திருச்செந்தூர், ஆலங்குடி போன்ற இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். பாகவத ஸ்லோகங்கள் படிக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம் போன்றவற்றை பூர்ணமாக விஷயம் தெரிஞ்சவுடன் கற்றுக்கொண்டு தினந்தோறும் பாராயணம் செய்தல் மிகவும் முக்கியமானதாகும். மேலும் இந்த குரு பகவானுக்கு நல்ல ஜபமோ ஹோமமோ செய்ய வேண்டும். இவர்கள் துவரை தானம், வஸ்திர தானம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். துர்காதேவியை வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு சாந்தி செய்தல் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு கிரகம் எல்லோருக்கும்
நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கிடையாது. நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதை செய்யும், கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் கெட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும். குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது. இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம் அவர்களுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த ஆண்டு 2/8/2016 காலை 8:30 மணிக்கு இந்த குரு பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது இந்த கன்னியா ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும் அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்.